Hello friends, welcome to Nellai Samayal. நாம இன்னைக்கு பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1/2 tablespoon நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1/4 tablespoon மிளகு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மிளகு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வதக்கி விடுங்க. பூண்டோட கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்க பூண்டோட கலர் மாறிடுச்சு. இத ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சா போதும். இது தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே panல 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைம்ல 5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுறலாம். தீஞ்சிட கூடாது. அதனால சிம்லயே வச்சு குக் பண்ணுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் கலந்து விட்டுறலாம். இப்போ நீளமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. இதோட ரைஸ்க்கு தேவையான மசாலா சேர்த்தறலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவு மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு மேஷ் ஆனா போதும். இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க மிளகு மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். அதோட நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் ரைஸில் ஒட்டணும் அந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக கிளறுங்க. அப்போ தான் ரைஸ் உடையாமல் வரும். குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியுமே கூட. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.